அஃபீஷியல் செய்தி வந்துருச்சு. தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்கிறார். I am resigning from my post as education minister. இந்தியாவினுடைய கல்வித்துறை அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிருக்கிறார். சிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. மாணவர் போராட்டத்திற்கு அவர்கள் பட்ட காயங்களுக்கும் சில மிகப்பெரிய வன்முறைகள் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நீதி கிடைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு முழுமையான வெற்றியா அப்படிங்கிறதா அடுத்த கேள்வி. அதோட தொடர்ச்சியாக சர்வதேச ஊடகங்கள் இந்தியாவை நோக்கி மிக முக்கியமான கேள்விகளை கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. மாணவர்கள் மீது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை நிகழ்த்திய அந்த ஒரு தாக்குதல் தொடர்பாகத்தான் அந்த கேள்வி அப்படி அமைந்திருக்கு. இது யாரை நோக்கி கேட்கிறாங்க அப்படின்னா நேரடியாக அமித்ஷா அவர்கள் நோக்கி கேட்கிறாங்க. சர்வதேச ஊடகங்கள் மட்டுமல்ல, நாமும் கேட்க வேண்டிய கடமை அப்படிங்கிறது இருக்குது. என்ன 12 கேள்விகள், அதற்கு சரியான வீடியோ ஆதாரங்களோடு இருக்குது, உங்கள்கிட்ட பதில் இருக்குதா அப்படின்னு அமித்ஷாவை நோக்கி ஒரு இன்டர்நேஷனல் மீடியாக்கள் கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. என்ன அந்த 12 கேள்விகள் ஒன்றுனா பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. நீட் முறைகேடு அதற்கு பொறுப்பேற்று இந்தியாவினுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையோட போராட்டம் தொடங்குது மாணவர் இயக்கங்கள். அது ஜூலை 20 நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக போகிறாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு வன்முறை வெடிக்குது. அது இந்தியாவை மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளாக மாறுது. இந்தியாவை நோக்கி பல்வேறு ஊடகங்கள் கேள்விகளை கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. அதுவும் சோஷியல் மீடியாக்கள் மூலமாக அந்த வீடியோக்கள் அப்படிங்கிறது உலகம் முழுக்க பரவி இருக்குது. இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக இருக்குது. அங்கே இருக்கும்பொழுது அங்கே எப்படி இது மாதிரி நடக்குது அப்படிங்கிற கேள்விகளை இன்டர்நேஷனல் மீடியாக்கள் இந்தியாவை நோக்கியும் இந்திய அரசை நோக்கியும் குறிப்பாக மோடி அவர்களை நோக்கியும் கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. ஆனால் உள்துறை அமைச்சகத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய அமித்ஷா தான் அதுக்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்விகளின் சாராம்சமாக இருக்குது. என்ன அந்த 12 கேள்விகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல, ஏன் வாட்டர் கேனன் முதல்ல பயன்படுத்தப்படலை அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. அதாவது வாட்டர் கேனன் அப்படின்னா ஒரு கூட்டம் கூடும் பொழுது முதல்ல தண்ணியை பீச்சடித்து இந்த கூட்டத்தை கலைப்பதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. அதுதான் எஸ்ஓபியினுடைய வழிமுறை. அப்படி இருக்கும் பொழுது அதை ஏன் நீங்கள் பின்பற்றலை? தன்னுடைய சட்ட விதிமுறைகளை மீறி மாணவர்கள் மீது லத்தி சார்ஜ் பண்ணணும், அவங்க மீது தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவோட காவல்துறை திட்டமிட்டு செயல்பட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய முக்கியமான முதல் கேள்வியாக இருக்குது. இதற்கு ஒன்றிய அமைச்சகத்திடமோ இல்லை அமித்ஷாவிடமோ பதில் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லத்தியில் ஆணிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற வீடியோவை நம்ம பார்த்துருப்போம். சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்த போகிறோம், வன்முறை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் லத்தி சார்ஜ் அப்படின்னு காவல்துறை தங்களுடைய தரப்பு விளக்கத்தை கொடுக்கும் பொழுது எதற்காக ஆணி பொருத்திய ஒரு லத்தியை பயன்படுத்தி மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற மிகப்பெரிய இரண்டாவது முக்கியமான கேள்வியாக இருக்குது. அப்படி அதனால் தாக்கப்பட்டு நிறைய மாணவர்களுக்கு தலையிலும் சரி உடம்பிலும் சரி காயம் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சோஷியல் மீடியாக்களில் வீடியோக்களாக பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்த முடியும். இதற்கான பதிலாக ஒன்றிய அமைச்சகம் சரி அமித்ஷாவும் சரி என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதும் சர்வதேச ஊடகங்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. அடுத்த முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, பெல்ட் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னு தான். நேற்றுக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்லேயே கூட நேரடியாக அந்த பெல்ட் துப்பாக்கிகள் பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய உடல்நிலையை காட்டினார் நமக்கு. பெல்ட் துப்பாக்கிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே காஷ்மீரில் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு துப்பாக்கிகளை எதற்காக மாணவர்கள் மீது பயன்படுத்துகிறோம்? அதன் மூலமாக சில மாணவர்களுக்கு கண் பார்வையும் இழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பெல்ட் துப்பாக்கியின் குண்டுகள் உடலில் ஊடுருவி போய் மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுமையான இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கிகளை மாணவர்கள் மீது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மீது பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா சர்வதேச ஊழியர்கள் வைக்கக்கூடிய அடுத்த முக்கியமான கேள்வியாக இருக்குது. அடுத்து 4வது மிக முக்கியமான கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பெண் மாணவர்கள் மீது ஆண் காவலர்கள் கொடூரமான தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. தலையில குறி வச்சு லத்தியால் தாக்கியிருக்கிறாங்க. அவங்களோட உடைகள் கிழிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு வகையான துன்புறுத்தல்கள் மாணவிகளுக்கு நிகழ்ந்திருக்குது. அதுவும் குறிப்பாக காவல்துறையினால் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானதாக இருக்குது. இது நேஷனல் இந்தியா முழுவதும் செல்ல மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க சோஷியல் மீடியாக்களில் இந்த வீடியோக்கள் பரவி இருக்குது. இதற்கு இந்திய அரசும் சரி உள்துறை அமைச்சகம் சரி என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க? எதற்காக ஆண் காவலர்கள் பெண்கள் மீது இது போன்ற ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற அடுத்த முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, யூனிஃபார்மில் இல்லாத நபர்கள் லத்தியை கொண்டு மிக கொடூரமாக தாக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தோம். யூனிஃபார்ம் போட்டிருந்தாலும் அவங்கள்ட்ட பேட்ச் இல்லை. அது அந்த காவலர்களுக்கான அந்த எந்த ஒரு அடையாளமே அவங்கள்ட்ட இல்லாத நபர்கள் யூனிஃபார்ம் போட்டுட்டு பேட்ச் இல்லாமல் கொண்டாந்து லத்தியில் சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த கொடூரமான முறையில் தாக்குதல்கள் காவல்துறையா இல்லையா அப்படின்னு தெரியாத நபர்கள் ஏன் மாணவர்கள் மீது பயன்படுத்தப்பட்டாங்க அப்படின்னும், வெளியிலிருந்து ஆட்கள் வன்முறை தூண்டும் நோக்கில் இது போன்ற நடக்கப்பட்டதா அப்படின்னு மிக முக்கியமான கேள்வியும் கேட்கிறாங்க. அங்கே நடக்கிறதுக்கு காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது உள்துறை அமைச்சகத்திற்கு இருக்குது அப்படின்னும் அடுத்த மிக முக்கியமான கேள்வியாக கேட்கிறாங்க.
அடுத்ததாக ப்ராப்பரான யூனிஃபார்ம் இருந்தாலும் கூட அவங்களோட நேம் டேக் அப்படிங்கிறது கழட்டி வச்சுட்டாங்க அப்படின்னும், இருந்தாலும் கூட அது தெரியாத மாதிரி மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது எதற்காக பண்ணாங்க அப்படின்னா, காவலர்கள் வன்முறையை தூண்டிட்டு மிக கொடூரமான தாக்குதல்கள் நடத்திட்டு அதில் தப்பிக்கணும், சட்டத்தின் பிடியிலும் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மோட்டிவோட களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறாங்க. மாணவர்கள் மீது வன்முறைகள் நிகழ்த்தப்பட வேண்டும், அதன் மீது சட்டத்தின் படியிலும் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போன்ற செயல்பாடுகள் அரசாங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னும் சொல்கிறாங்க. இதற்கான பதிலாக உள்துறை அமைச்சர் என்ன சொல்ல போகுது அப்படின்னும் சர்வதேச ஊடகங்கள் கேட்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த போராட்ட காலத்தில் மிக முக்கியமான ஒரு வைரல் வீடியோ ஒன்று லீக் ஆச்சு. அது என்னன்னா, ஒரு உயர் அதிகாரி இருக்கக்கூடிய சந்தீப் லம்பா அப்படின்னு கூடிய ஒரு உயர் அதிகாரி ஒரு பெண் மீது மிக கொடூரமான ஒரு தாக்குதலை நடத்துறாரு. ஆனால் அந்த நபரின் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே, துறை சார்ந்த நடவடிக்கையோ இல்லை மற்ற வித நடவடிக்கையோ எதுவுமே நடத்தப்படலை அப்படின்னும், வெறுமனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, இங்கே இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தரில் பணி செய்ய வேண்டாம், வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னு மட்டும்தான் அவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எழுதியிருக்கு. இதற்கு என்ன பதிலை உள்துறை அமைச்சகம் சொல்ல போகிறது? ஏன்னா உயர் அதிகாரியை ஒரு சட்டத்தை மீறி ஒரு கொடூரமான தாக்குதல் ஒரு பப்ளிக் பிளேஸில் பெண்ணின் மீது நடத்தும் போது அதற்கு அரசாங்கம் ஊக்குவிக்குதா இது போன்ற நடவடிக்கை எடுக்காம அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்கிறாங்க. அடுத்ததாக எத்தனை கண்ணீர் புகைக்குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது தான். ஒரு கூட்டத்தை கலைக்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட அளவு யூனிட் தான் புகைக்குண்டுகள் பயன்படுத்தணும் அப்படின்னு, கூட்டம் கலைஞ்சு முயற்சிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு வழிவிட்டு அந்த குண்டுகள் பயன்படுத்தப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதா விதியாக இருக்குது. ஆனால் இங்கே மாணவர்கள் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்படும் போது தப்பித்து ஓட முயற்சிக்கிறாங்க, இருந்தாலும் கூட தொடர்ந்து குண்டுகள் வீசப்பட்டு இருக்குது. இது பல மலங்காட்டு பக்கம் வீசப்படல, இது வந்து இந்தியாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலேயே வீசப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அதற்கு எந்த ஒரு கணக்குமே இல்லாமல் கண்ணீர் புகை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதற்கு சரியான அளவுகள் உங்கள்கிட்ட இருக்குதா, எத்தனை குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா, அதனால எந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற சரியான விளக்கத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற அடுத்த மிக முக்கியமான கேள்வியை உள்துறை அமைச்சகத்தை நோக்கி கேட்கிறாங்க. அடுத்த முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயே தொடர்பான ஒரு ஆர்டிக்கல் வெளியிடப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேரிகார்டுகளில் கரண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு தான். மாணவர்கள் தொட்ட உடனே ஷாக் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேரிகார்டில் கரண்ட் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும், இது ஒரு மனித உரிமை மீறல் செயல் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை மிக முக்கியமாக வைக்கிறாங்க. மாணவர்களை வந்து கூட்டத்தை கலைக்கணும், சட்ட ஒழுங்கு நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது உங்களோட மோட்டிவாக இருந்துச்சா, இல்லை மாணவர்களை கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் உங்களோட மோட்டிவாக இருந்துச்சா? இதுக்கப்புறம் யாருமே கூட்டம் கூடிடக்கூடாது, கூட்டினா உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு அரசாங்கம் மாணவர்களை மிரட்டும் தோணியில் தான் செயல்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு இதெல்லாம் தான் ஆதாரமாக இருக்குது அப்படின்னு 9வது கேள்வியை நோக்கி உள்துறை அமைச்சகத்தில் கேள்வியாக கேட்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான கேள்வியாக, ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடைபெற்றிருக்கும் போது நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட மாணவர்கள் பல்வேறு காவல் நிலையங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னும், அடைக்கப்பட்ட மாணவர்கள் மீது என்ன மாதிரியான வழக்கல் பதியப்பட்டிருக்கு அப்படின்னும், யாரெல்லாம் அடைக்கப்பட்டாலும் அவங்க பெற்றோர்களுக்கோ இல்லை வழக்கறிஞர்களுக்கோ எந்த ஒரு தகவலும் கொடுக்கப்படலை. இது வரைக்குமே அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரம் கூட சரியாக தெரியல அப்படின்ற மாதிரி பேசப்படுது. நேற்று கோரிக்கை மனு கொடுக்கும்போது கூட எந்த ஒரு வழக்கு பதிவும் செய்ய மாட்டோம் அப்படிங்கன்னா மத்திய அரசு வந்து உறுதியளித்ததாக சொல்லப்பட்ட போது கூட யாரும் அது மீது வழக்கு போடப்பட்டது அப்படின்னு தெரியாத பொழுது அவங்க எப்படி இதை பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக உள்துறை அமைச்சகத்தை நோக்கி வைக்கிறாங்க. அடுத்த முக்கியமான கேள்வியாக மிக கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பெண்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, உடைகள் கிழிக்கப்பட்டிருக்கு, மண்டை ஓடு வந்து உழைஞ்சிருக்குது, பெல்ட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இப்படிலாம் இருக்கும் பொழுது மிகப்பெரிய வன்முறை நடந்த போது அது சார்ந்த துறை ரீதியான நடவடிக்கை கூட ஏன் இது வரைக்கும் எடுக்கப்படலை, ஒரு விசாரணை குழு ஏன் அமைக்கப்படலை அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. இது வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கப்பட்ட ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய தலைநகரில் நடந்திருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவும் அதை பார்த்துட்டு இருந்திருக்கு. ஒட்டுமொத்த இந்தியான்னு சொல்வதில் ஒட்டுமொத்த உலகமுமே அதை உற்று நோக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதை ஏன் இந்த அமைச்சகம் எப்படி கையாண்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை கேட்கிறாங்க. இது எல்லாத்தை விட கடைசியாக மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் காவல்துறை அப்படிங்கிறது. டெல்லி அப்படிங்கிறது யூனியன் பிரதேசம் அப்படிங்கும் பொழுது அதனுடைய காவல்துறை கட்டுப்பாடு அப்படிங்கிறது உள்துறை அமைச்சகத்து தான் இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் உள்துறை அமைச்சர் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. காவல்துறையுடைய செயல்பாடுகள் நியாயமானது தான் அப்படின்னு அரசு நினைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் அதை ஒரு அறிக்கையாக வெளியிடக்கூடாது? என்னென்ன குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது, எவ்வளவு குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது, யார் மீதெல்லாம் வழக்குகள் போடப்பட்டது, என்ன மாதிரியான வழக்குகள்லாம் போடப்பட்டது அப்படின்னு தெளிவான ஒரு அறிக்கையை மக்கள்கிட்ட கொடுப்பதில் அமைச்சகத்திற்கு என்ன தயக்கம் இருக்குது அப்படின்னு மிக முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காங்க. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு இந்தியாவை சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஜனநாயகம் வாழ்வது அப்படிங்கிறது இது போன்ற கேள்வி கேட்பதன் மூலம் தான். மாணவர்கள் தங்களுடைய உரிமையை கேட்கிறாங்க, இங்கே தவறு நடந்திருக்கு, இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கங்க அப்படின்னு கோரிக்கை விடுக்கிறாங்க. அதற்கு அரசு தள்ளக்கூடிய பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா, புல்லட் துப்பாக்கிகளும் சரி, இந்த பக்கம் கண்ணீர் புகைக்குண்டுகளாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது அது எப்படி ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதா மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது.
இப்போ இவ்வளவு தடைகளையும் மீறி தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகி இருக்கிறார். கல்வி அமைச்சகத்தினுடைய அமைச்சராக இருந்தவர் பதவி விலகி இருக்கிறார். ஆனால் இந்த ஒரு அமைச்சர் பதவிக்கு இன்னொரு பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் வரப்போகிறார், கல்வி அமைச்சராக இருக்க போகிறார். அந்த நேரத்தில் அங்கே ஒரு தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற எந்த உத்தரவாதமும் இதுவரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சிஸ்டத்தை மாற்றும் வரைக்கும் அதில் என்ன ஒரு பிழை இருந்தாலும் அது எப்படி சரி செய்யப்படும் அப்படிங்கிற அனைத்து முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் கூட தமிழ்நாட்டில் போராடக்கூடிய பல்வேறு நபர்கள் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிறத தாண்டி நீட் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய முதன்மையான கோரிக்கையாக இருக்குது. ஸோ இந்த போராட்டம் அப்படிங்கிறது இதோடு நிறுத்த போகுதா, சிஜேபியினுடைய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறதும் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே பேசலாம். இந்த 12 கேள்விகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும், இதில் அமித்ஷா அவர்களுடைய அமைதி அப்படிங்கிறது சைலண்டாக காவல்துறையினுடைய அந்த ஒரு அணுகுமுறைக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவா அப்படிங்கிறது தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.